திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கு இறைவா போற்றி. குன்றத்தூர் சேக்கிழாரடிமை ஈரா பார்த்திபன். சமய சமூக சுற்றுச்சூழல் தொண்டன். தொலைபேசி எண் 900 31 36 501. உங்களிடம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக, உலகெங்கும் சென்று ஏரி குளங்களை ஆழப்படுத்துகின்ற பணியை ஈடுபட்டுகின்ற நிமல் ராகவன் அவர்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலே வேர்கள் மற்றும் சில அமைப்புகள் ஏரிகளை சுத்தம் பண்ணுவது, குளங்களை சுத்தம் பண்ணுவது போன்ற பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, உலகம் முழுவதும் வெப்ப அலையால் எரிந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாலாம் கடுமையான குளிர் பிரதேசம். சாலையில் இரவு போய் பகல் வந்தால் சாலையில் 2 அடி உயரத்துக்கு பனிக்கட்டிகள்லாம் இருக்கும். அதை வண்டி வச்சு சுத்தம் பண்ணால் தான் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குளிர் பிரதேசத்தில் ட்ராம் வண்டி ஓடக்கூடிய இரும்பு தண்டவாளம் உருகுது. சிக்னலுக்காக போடப்பட்ட கம்பங்கள் உருகுது. 30-40 டயர்களை கொண்ட ட்ரக்கு 6 உயரத்துக்கு அந்த டயர் இருக்கும். அந்த டயர் உருகுது. காலில் போட்டுக்கிற செருப்பு உருகுது. மொத்தத்தில் பல ஆயிரக்கணக்கானோர் இந்த வெப்பத்துக்கு பலியாகி உயிரை இழந்திருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், இது கலிகாலம். கடுமையான குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஐரோப்பாவிலேயே இரும்பு உருகுது, டயர் உருகுது. ஒரு கார் பேனட்டு அப்படியே உருகி பெரிய பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அதில் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த நாட்டில் ஃபேன் வாங்கிறதுக்கும் ஏசி வாங்கிறதுக்கும் அடிதடி நடக்குதுன்னு. எப்படியோ விந்தையாகுது பாருங்கள். கடுமையான குளிர் பிரதேசத்தில் இரும்பு உருகுது, ஃபேனு ஏசியை வாங்கிறதுக்கு அடிதடி நடக்குது. அந்த அளவுக்கு வெப்பம் தகிக்குது. இது இன்னும் 12 நாடுகளுக்கும் 356 நகரங்களுக்கும் இதுபோல் பிரச்சனை வரும் என்று ஆய்வுகள்லாம் தெரிவிக்கிறாங்க. அப்போ சரிப்பா, நீ இப்படியே சொல்லிட்ட, இதுக்கு நடந்து போச்சு, இப்போ என்ன செய்கிறதுனா, நாம் ஏற்கனவே 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், கம்பெனி, ஃபேக்ட்ரி, ஆஸ்பத்திரி போன்ற இடத்துலாம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கரை விவசாய நிலத்தில் தான் அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி இடத்துங்களை விவசாய கம்பெனியோ ஆஃபீஸோ இல்லை வேறு எதுவோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வளாகத்துக்குள்ளே 10 அடி அகலமும் 30 அடி ஆழமும் இருக்கிற 4 கிணறு அமைக்கணும். அது என்ஜினியரிங் காலேஜோ, மெடிக்கல் காலேஜோ, கம்பெனியோ, ஆஸ்பத்திரியோ, ஃபேக்ட்ரியோ எதுவாக இருந்தாலும் 10 அடி அகலம் 30 அடி ஆழத்தில் 3-4 கிணறுகள் அமைச்சு அந்த இடத்துல தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு வீடு கட்டுறாங்கன்னா 3 அடி அகலமாவது குறைஞ்சபட்சம் 10 அடி ஆழமாக இருக்கணும். அப்படிப்பட்டு இருந்தால்தான் வீடு கட்ட அனுமதி தரேன்னு சொல்லணும். ஏரி குளங்களை பாரபட்சம் இல்லாமல் தூர்வாரணும். புதிய குளங்களை அது அமைக்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இப்போது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிருந்தீங்கன்னா 2 பக்கமும் நிறைய இடம் வறண்ட சமவெளி பிரதேசமாக இருக்கும். வறண்ட பகுதியாக இருக்கும். மழை வறண்ட பகுதியாக இருக்கும். அது மாதிரி இடங்களில் அந்த ரோடு இருந்து விட்டு 100 அடி தள்ளி, இல்லை ட்ரெயின் ட்ராக் போச்சுன்னா அதுலேருந்து 100 அடி தள்ளி நூற்றுக்கணக்கான குளங்களை உருவாக்கலாம். குளங்களை உருவாக்கி தண்ணீரை சேமிக்கலாம். அந்த தண்ணீரிலிருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்களுக்கு மோட்ரு போட்டு கூட தண்ணி எடுத்து பக்கத்து நிலங்களுக்கு நீர் ஆதாரத்தை உருவாக்கலாம். வெட்ட வெளியாக சமவெளி பகுதியாக இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளங்களை அந்த இடத்துல குளங்களை உருவாக்கி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை மீன் பிடிக்க பயன்படுத்தலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற நிலங்களுக்கு 3 போகமோ 2 போகமோ விவசாயம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்படி நான் கூட வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை லாரியில் தண்ணி வாங்கி செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். வெப்பமயம் மிகப்பெரிய பிரச்சனை. 1 லட்சம் ரூபா வச்சுருந்தாலும், 1 லட்சம் கடன் வச்சுருந்தாலும், 1 லட்சம் கோடி பணம் வச்சுருந்தாலும் கடைசியில் ஒரு டம்ளர் தண்ணிக்காக தான் உயிரை விட வேண்டியிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 1 லட்சம் கடன் வச்சுருந்தாலும், 1 லட்சம் கோடி பணம் கடன் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு தான் உயிரை விட வேண்டியிருக்கோம். ஆகவே கட்டாயம் ஏரி குளங்களை காப்போம், நிலத்தடி நீரை சேமிப்போம், மரங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம். எனக்கு என்னன்னா, கட்சியில் அகழ்வாரை தாங்க நிலம், கட்சியில் அந்த பூமியே சூடாக போச்சுன்னா எல்லாமே எறும்பு ஈஸ்வர மாதிரி பொசுங்கி தான் போகணும். ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறோம். வழக்கம் போல் சினிமா, டிவி, அப்புறம் அந்த தொலைக்காட்சி தொடர்கள், இந்த கேளிக்கைகள், இப்படியே பொழுது ஓட்டாதீங்க. வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள்
வெப்ப அலையால் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்றைக்கு முடியும் தெரியல. ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உடனடியாக இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து 2 வருஷமாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். சேக்கிழாரிடமே இரா பார்த்திபன், சமய சமூக சுற்றுச்சூழல் தொண்டன், 900 31 36 501. நன்றி, வணக்கம்.